வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சபரிமலை பயணத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நீலிமலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த நீலிமலை ஏற்றம்ங்கிறது வந்து நீலிமலை ஏற்றம் கடினம்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே கடினம் தான். ஆனால் அந்த 40 நாள் 41 நாள் நோன்பு இருந்துட்டு வர்றவங்களுக்கு இதில் ஏறதுக்கு உண்டான எல்லா வலிமையும் அந்த ஐயப்பன் கொடுப்பார். அப்படியாப்பட்ட ஒரு ஏற்றம் தான் அந்த நீலிமலை ஏற்றம். ஐயப்பனை முழுசாக நம்பியவர்களுக்கு அவர் என்றைக்கும் கைவிட்டதில்லை. எனக்கும் பல நன்மைகளை செய்தவர் தான் ஐயப்பன். என்னுடைய வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா நிறைய திருப்பங்களை கொடுத்தவர் தான் ஐயப்பன். அதனால் அவர் புகழ்பாட எனக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கூட மூணாறுலேருந்து ஒரு 15 சாமிமார்கள் நம்ம கூட வந்திருந்தாங்க. இந்த 15 சாமிமார்களும் நம்ம முன்னாடியும் பின்னாடியும் சேர்ந்து தான் போனோம். இதில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பம்பையிலேருந்து ஒரு 3 மணி நேரம் சன்னிதானத்துக்கு ஆயிடுச்சு. ஐயப்பனுடைய முழு அருள் கிடைத்தால் மட்டுமே இந்த சபரிமலைக்கு வர முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஏன்னா அந்த ஐயப்பன் நினச்சாதான் நம்ம மேலே போய் ஐயப்பனை பார்க்க முடியும். நாம் பம்பையிலேருந்து கிட்டத்தட்ட அப்பாச்சி மேடு டாப்பு 430க்குமே இந்த வழிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக தான் இருக்கும். சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி படிக்கட்டுகள்லாம் இருக்கும். கம்பிகள் பிடிச்சி இப்போ மேலே டாப்புக்கு போகிறதுக்கான வழியாக இருக்கும். ஆனால் பல இடங்களில் பார்த்திங்கன்னா கற்கள் முள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வழி பாதை தான் இந்த நீலிமலை ஏற்றத்துலேருந்து மேலே போகிற பாதை. சுவாமியே சரணம் ஐயப்பா.